பஹல்காம் பள்ளத்தாக்கு துப்பாக்கி சூடு. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நிலவிக்கிட்டே இருக்கு. ஸோ எப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து போர் மூலம் அப்படின்ற ஒரு அபாயகரமான நிலையில வந்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே விரிசல்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தானோட ராணுவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு, யார் ராணுவத்துல அதிக பலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க, யார் வல்லரசா இருக்காங்க அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரியான அற்புதமான தகவலா நம்ம போடக்கூடிய அற்புதமான தகவலா நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள ராணுவ பலமின்மையான தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல். இரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை மறைமுகமா வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா சீண்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தக்க பதிலடியும் இந்தியா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய தருணம் தான் இப்போ சமீபத்தில் இந்த பஹல்காம் தாக்குதல்ல நம்மளுடைய சகோதர சகோதரி பார்த்தீங்கன்னா 26 பேருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நீத்துட்டாங்க. உண்மையா அவங்களுக்கு இரங்கலை நம்ம தெரிவிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூண்டால் எந்த ராணுவம் வலிமை அடைந்த ராணுவமாக இருக்கு, யார் வந்து வெற்றி பெறுவாங்க, யாருக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும், யார் வந்து நிற்பாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நாம இந்த பதிவுல முழு விளக்கமா பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இவங்களிடையே இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அதாவது இந்திய மக்கள் தொகை எவ்வளவு, பாகிஸ்தான் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்தியாவோட மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 140,91,28,296. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில குறிப்பிட்ட அளவு கணிசமான அளவு மக்கள் தொகை கொண்ட நாடா இந்தியா இருக்கு. இதுல மாற்று கருத்தே இல்லை. இந்தியா தான் உலக மக்கள் தொகையில முதலாவது இடத்துல இருக்குன்றதுலயும் எந்த விதமான மாற்று கருத்துல அந்த அளவுக்கு இந்தியாவில மக்கள் தொகை அதிகப்படியா இருக்கு. அதே போல பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா 25,23,63,571 பேர். சோ நம்ம கூட அவங்க ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அவங்கள விட 3 மடங்கு 4 மடங்கு மக்கள் தொகையில நாம அதிகமா இருக்கோம். ஒரு ரொம்ப எளிமையா நம்ம சொல்லணும்னு சொன்னா நம்ம இருக்கக்கூடிய 140 கோடி பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல பாகிஸ்தானுக்குள்ள நடந்து போனா போதும், பாகிஸ்தானே அழிஞ்சிடும். அந்த அளவுக்கு மக்கள் தொகை இந்தியாவிடம் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவத்தினரோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்ற தகவலை முதல்ல பார்க்கலாம். 14,55,550 ராணுவ வீரர்களை கொண்ட ராணுவ படையாக இருக்கின்றது இந்தியா. பாகிஸ்தானோட படை வீரர்கள் எவ்வளவு பேருன்னு கேட்டீங்கன்னா 6,54,000. அதாவது இந்தியாவை காட்டிலும் எந்த அளவுக்கு குறைவு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நம்ம அவங்கள விட அதிகமான ராணுவ படை வீரர்களை கொண்ட நாடாக இந்தியா இருக்கின்றது. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரிசர்வில் உள்ள வீரர்கள், அதாவது எந்த நேரத்துல எப்போ கூப்பிட்டாலும் எப்போ அழைச்சாலும் உடனே ராணுவத்துக்காக வந்து பணியாற்றக்கூடிய வீரர்கள், அவங்கதான் ரிசர்வ் வீரர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கிட்ட 11,55,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம்ல இந்தியா கூப்பிட்டா உடனே வரத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய ரிசர்வ் வீரர்களா பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 5,50,000 பேர் தான் பாத்தீங்கன்னா ரிசர்வ் வீரர்களா இருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கிட்ட அவங்க கிட்டவே வர முடியாது அப்படின்ற அளவுக்கு இதோட டிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா துணை ராணுவ படையினர், அதாவது துணை ராணுவ படையினர் சொன்னா இவங்க சிஆர்பிஎஃப் மத்த இருக்கக்கூடிய அனைத்து படை வீரர்களும் இதுல அடங்குவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 25,27,000 பேர் இந்தியா கிட்ட இருக்காங்க. பாகிஸ்தானோட துணை ராணுவ படையினர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 5 லட்சம் பேர் தான். நாம 25,27,000 பேரு, அவங்க வெறும் 5 லட்சம் பேர் தான். அதுல மைனஸ் பண்ணினா அவங்களை காட்டிலும் 4 மடங்கு துணை ராணுவ படையினரை அதிகமா கொண்டிருக்கக்கூடிய நாடா நம்ம இந்தியா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை மொத்த விமானம் வந்து நம்ம இந்தியா கிட்ட எவ்வளவு இருக்கு, பாகிஸ்தானுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய விமானப்படை மொத்த விமானங்கள் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2,229 விமானங்களை வந்து நம்ம இந்தியா வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா 1,399 விமானங்களை வந்து போர் விமானங்களா வச்சிருக்காங்க. ஸோ இதுல போர் விமானங்கள், அதாவது சண்டை செய்யக்கூடிய விமானங்கள், போர் ராணுவம் வச்சிருக்கக்கூடிய மொத்த விமானம் தான் 2,229 இந்தியாவும் 1,399 பாகிஸ்தானும். அதுல சண்டை செய்யக்கூடிய விமானங்கள் எவ்வளவு விமானங்களை வந்து நம்ம இந்தியா வச்சிருக்காங்க, பாகிஸ்தான் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா
513 விமானங்கள் இந்தியா கிட்ட இருக்கு. 328 விமானங்கள் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. இந்த போர் விமானங்கள்ல முக்கியமான போர் விமானங்களை கேட்டா நேரடி தாக்குதல் விமானங்கள், அதாவது நேரடியா பாகிஸ்தானுக்குள்ளவே போய் அடிச்சு தும்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள் எவ்வளவு இருக்கு. போர் சொன்னா அவங்க விமானத்துல வருவாங்க, நம்ம விமானத்துல வருவாங்க, அப்படி போய் சண்டை போறது அது மாதிரி இல்லாம அவங்களுக்கே தெரியாம அவங்க நாட்டுக்குள்ள போயிட்டு அடிச்சு அவங்க தும்சம் பண்ணிட்டு வரக்கூடிய விமானங்கள் எவ்வளவு இந்தியா கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா 130 விமானங்கள் நம்ம இந்தியா கிட்ட இருக்கு. அதே போல நம்ம நாட்டுக்குள்ள அவங்க அத்துமீறி நம்மளை அடிக்கணும்னு சொன்னா அவங்க கிட்ட எவ்வளவு விமானம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட 90 விமானங்கள் இது போல நேரடியா தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்கள் இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை காட்டிலும் நம்ம இந்தியாவுக்கு அதிகப்படியா விமானங்களை கையிருப்பு வச்சிருக்காங்க. அதே போல ராணுவத்துக்கு மிகவும் முக்கியமானது ராணுவ தளவாடங்களை உடனுக்குடன் ராணுவம், அதாவது போர் நடக்கக்கூடிய இடங்களுக்கு எடுத்து செல்வதும், அங்கிருந்து எடுத்துட்டு வர்றது, இது மாதிரி ராணுவ தளவாடங்களை இடமாற்றம் செய்யக்கூடிய போக்குவரத்து ராணுவ விமானங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ராணுவத்தை கட்டமைக்கிறதும் ராணுவத்துக்கு உண்டான தேவைகளை கரெக்டா கொடுத்து அவங்கள செயல்பட வைக்கிறதும் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அங்கம் வைக்கக்கூடிய விமானம் இந்த விமானங்கள் தான் ராணுவ போக்குவரத்து விமானங்கள். இந்த ராணுவ போக்குவரத்து விமானங்கள் இந்தியா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 270 விமானங்கள் ராணுவ தளவாடங்களை இங்கும் அங்குமாக எங்க வேணாலும் உடனுக்குடன் மாற்றி அமைக்கலாம், எங்க வேணாலும் ராணுவ வீரர்களை இறக்கலாம், ஏத்தலாம், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய விமானங்கள் 270 விமானங்கள் இந்தியா கிட்ட இருக்கு. வெறும் 64 விமானங்கள் தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. சோ இந்த ஒப்பிடுதலும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களை காட்டிலும் 3 மடங்கு 4 மடங்கு அதிகப்படியான விமானங்களை இந்தியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் எந்த அளவுக்கு ராணுவ தளவாடத்துல அதிகப்படியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இந்தியா பாத்தீங்கன்னா 899 ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா வெறும் 373 ஹெலிகாப்டர் தான் அவங்களுடைய ராணுவத்துல வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்தியாவை காட்டிலும் பாதிக்கு நிகராக கூட அவங்க கிட்ட ஹெலிகாப்டர்ஸ் இல்லை அப்படின்றது இந்த தகவல் மூலமா நமக்கு தெளிவா தெரியுது. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தரைப்படை தாக்குதலுக்காக டேங்குகள் சொல்லுவாங்க இல்லையா, பீரங்கி டேங்க் வச்சு அட்டாக் பண்றது. சோ இதுல இந்தியா கிட்ட எவ்வளவு டேங்குகள் இருக்கு பாத்தீங்கன்னா 4201 டேங்குகள், பீரங்கி டேங்க் இந்தியா கிட்ட இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட பாத்தீங்கன்னா 2627 டேங்குகள் தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. சோ பாதிக்கு பாதி தான் அவங்க கிட்ட பீரங்கி டேங்குகளே. இந்தியாவுக்கு நிகரா அவங்க கிட்ட எந்த ஒரு ராணுவ தளவாடமும் நிகரானது இல்லை அப்படின்றது இந்த பதிவு மூலியமா தெளிவா தெரிகின்றது. சோ இந்தியாவோட இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய ராணுவ பலம் பாத்தீங்கன்னா கவச பீரங்கி வாகனங்கள். கவச பீரங்கி வாகனங்கள் சொன்னா ஃபுல் மோல்டடு, அதுல இருந்து அடிச்சு தள்ளுவாங்க. சோ அது மாதிரி வாகனங்களை இந்தியா எவ்வளவு வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா 1,48,594 கவச வாகனங்களை நம்ம இந்தியா வச்சுட்டு இருக்காங்க. சோ அதே போல பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா வெறும் 17,516 கவச வாகனங்களை தான் அவங்களோட ராணுவத்துல அவங்க வச்சிருக்காங்க. சோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடற்படை. சோ கடற்படையில ஏன்னா முப்படைகளும் நமக்கு தேவைப்படும். சோ அந்த முப்படைகளோட பலத்தை ஒப்பிட்டு தான் நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல கடற்படையில போர் கப்பல்கள் இந்தியா கிட்ட எவ்வளவு இருக்கு, பாகிஸ்தானோட எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 293 போர் கப்பல்கள் நம்ம இந்தியா கிட்ட இருக்கு. சோ போர் கடல்ல இருக்கக்கூடிய போர் ராணுவத்துக்காக பயன்படக்கூடிய கப்பல்கள், போர் கப்பல்கள் பாத்தீங்கன்னா 293 போர் கப்பல்கள் இந்தியா கிட்ட இருக்கு. 121 போர் கப்பல்கள் தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் விமானம் தாங்கி போர்க்கப்பல். சோ விமானம் தாங்கி போர்க்கப்பல் நம்ம இந்தியா கிட்ட எத்தனை போர்க்கப்பல் நம்ம வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா 2 போர்க்கப்பல் விமானம் தாங்கி போர்க்கப்பலா வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட ஒரே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் கூட இல்லை. இது ஒரு பெரிய பலவீனமாக பாகிஸ்தானுக்கு இருக்கு. ஏன்னா தரைவழி தாக்குதல் இல்லாம நம்ம கடல் மூலியமா தாக்குதல் பண்றோம். பிளைட் இறங்குறதுக்கும் ஏறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ரன்வே பாத்தீங்கன்னா கடல்லயே மிதந்துகிட்டு இருக்கும். அதுதான் நம்ம இந்தியா கிட்ட 2 போர்க்கப்பல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் நம்ம கையிருப்பு இருக்கு. ஆனா பாகிஸ்தான் கிட்ட ஒரே ஒரு போர்க்கப்பல் கூட இல்லை. அந்த அளவுக்கு அவங்க பின்னடைஞ்சு இருக்காங்கன்றதுல தெளிவா தெரிகின்றது. இது மட்டும் இல்லாம நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியா கிட்ட எவ்வளவு இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட எவ்வளவு இருக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா 18 நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியா கிட்ட இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட வெறும் 8 கப்பல்கள் மட்டும்தான் நீர்மூழ்கி கப்பலா பார்க்கப்படுது. சோ இது நீர்மூழ்கி நீருக்கடியில போர் நடந்தாலும் கூட இந்தியாவால பாகிஸ்தானை எளிதில் வீழ்த்த முடியுன்றது
தெள்ள தெளிவா தெரிகின்றது இந்த தகவல் அடிப்படையில. அதே போல நீர்மூழ்கியை அழிக்கும் கப்பல்கள், அதாவது நீர் மூலியமா நீருக்கு அடியில நம்மளை தாக்குறாங்கன்னு சொன்னா அவங்களை அழிக்கக்கூடிய கப்பல்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா கிட்ட 13 கப்பல்கள் வந்து நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. அந்த நீர்மூழ்கி கப்பல் எளிதா வந்து எதிரியோட நீர்மூழ்கி கப்பலை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டதா பார்க்கப்படுது. பாகிஸ்தான் கிட்ட ஒரே ஒரு நீர்மூழ்கி அழிக்கக்கூடிய கப்பல்கள் எதுவுமே அவங்களுடைய கையிருப்பாகவும் இல்லை அப்படின்னு இந்த அந்த அறிக்கையில தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ இதன் மூலியமா பாகிஸ்தானோட ராணுவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு, இந்தியாவோட ராணுவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெள்ள தெளிவா தெரிகின்றது. சோ நாம நம்மளுடைய எண்ணம் வந்து பாகிஸ்தானை அழிக்கக்கூடியது நம்மளுடைய எண்ணம் கிடையாது. பாகிஸ்தான்ல வந்து அவங்கள பயன்படுத்தி செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை, பயங்கரவாத அமைப்புகளை அழிக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய இந்தியாவோட எண்ணமாகவும் பார்க்கப்படுது. இதனாலதான் இந்த பகல்காம் தாக்குதல் மூலியமா இந்தியா பல்வேறு பொருளாதார கட்டுப்பாடுகளை, பல்வேறு தடைகளை வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து செஞ்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சப்போஸ் போர் மூண்டால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றது, யார் பலம் வாய்ந்தவர்கள், யார் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணுவாங்கன்றது இந்த பதிவு மூலியமா சின்ன சாம்பிள் தான் இது. இன்னும் எவ்வளவோ விஷயங்களுக்கு நம்ம இந்தியா பத்தி சொல்லணும்னு சொன்னா அந்த அளவுக்கு ராணுவத்துல வந்து இந்தியா வந்து சிறப்பா விளங்கிட்டு இருக்கு. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா எந்த நாடு ராணுவத்துல பலம் வாய்ந்த நாடா இருக்கு, யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது இந்த பதிவு மூலியமா உங்களுக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க பிரசன்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி அற்புதமான தகவலை நாங்க போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.